மை டியர் அல்ஹம்துலில்லா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரமலானை நெருங்கியாச்சு. இன்ஷா அல்லாஹ் வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கணும்னு துவா செய்கிறேன். ஆமீன். அந்த ரமலானில் நம்ம நார்மலாக செய்யக்கூடிய திக்ருகளையும் துவாக்களையும் தாண்டி எப்போதுமே நம்முடைய நாவை அல்லாஹ்வை நினைவு கொள்றது மூலியமாக முழுமைப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன முயற்சி. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய துவாக்களையும் திக்ருகளையும் அதிகம் ஓதுங்க. அந்த ரமலான் ஆரம்பிக்கும் போது தான் இல்லை, இப்போயிலிருந்தே நீங்கள் இந்த துவாக்களை ஓத பழகும்போது வல்ல ரஹ்மான் இந்த துவாக்களை நம்ம அனைவருக்கும் நிறைவேற்றி தரணும். ஈருலக நன்மை தரக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தரணும்னு துவா செஞ்சவளா இன்னைக்கான திக்ருகளையும் துவாக்களையும் பார்ப்போம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சுபஹானல்லாஹ் ஓதுறதுனால நமக்கு 1000 நன்மைகள், ஒரு நாளைக்கு 1000 நற்செயலை செய்யக்கூடிய நன்மைகளை வல்ல ரஹ்மான் நமக்கு தரான். அப்போ சுபஹானல்லாஹ் அப்படிங்கிறத அதிகம் ஓதணும். ரசூலுல்லாஹ் சொல்லும்போது குறைந்தது 100 முறை ஒரு நாளைக்கு ஓதுனா 1000 நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. நம்ம அனைவருமே பாவம் செய்யக்கூடியவங்க தான், ஆனால் அதிலிருந்து மீள்றவங்க தான் அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவங்க. அப்போ அதிகம் நம்ம என்ன பண்ணணும், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ வ அதூபு இலை. அதே மாதிரி அல்லாஹ்வை புகழக்கூடியவங்களாக இருக்கும்போது அல்லாஹ் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறான். அல்ஹம்துலில்லாஹ். அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஸ்வர்க்கத்தோட பொக்கிஷங்களில் ஒன்று லா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் அப்படின்னு. லா இலாஹா இல்லல்லாஹ் அப்படிங்கிறத அல்லாஹ் ரஹ்மான் ஒன்றை தவிர வேற யாரும் வணக்கத்திற்குரியவங்க இல்லை, நீ மட்டும்தான் அப்படிங்கிறத நம்ம தினம் மொழியக்கூடியவங்களாக இருக்கணும். அல்லாஹ் ரஹ்மான் இதை நம்மளுடைய இறுதி வார்த்தையாகவும் ஆக்கி தரணும். ஆமீன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா. இந்த ஒரு துவா போதும், நமக்கு வேணுங்கிற அத்தனை நல்ல விஷயங்களையும் அல்லாஹ் ரஹ்மான் நமக்கு தரான். அல்லாஹு அக்பர். அல்லாஹ் ரஹ்மானே நீதான் பெரியவன், அல்லாஹ் நீ பெரியவன், மிக பெரியவன் அப்படிங்கிறத அதிகம் மொழியக்கூடியவங்களா இருக்கணும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுஸ்னல் ஹாத்திமா. நம்மளுடைய இறுதி முடிவு, நம்மளுடைய வாழ்க்கையோட முடிவு நன்மையாக இருக்கணும், நல்லதாக இருக்கணுங்கிறத நம்ம கேட்கணும். எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் என்னுடைய ரப்பு என்னோட